செமி மைசூர் கிரேப் சாரி கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய டஸ்ஸர் அண்ட் ரா சில்க் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ நிறைய பார்க்க போகிறோம். ஃப்ரம் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் இருக்குது. இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து உங்களுக்கு லைக் சாமுந்திரிகா பட்டு சாரி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கனாலும் ஸ்டார்டிங் உங்களுக்கு அந்த சில்க் சாரி செக்ஷன் தான் அங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு இந்த செமி ரா சில்க் டைப் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இப்போ நிறைய வந்து செமி ரா சில்க், செமி மைசூர் கிரேப், டஸ்ஸர் சில்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரா சில்க் அண்ட் கோட்டா கம்பைன்டு சாரீஸ் அந்த மாதிரி வருது. எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிலது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் மாறி வரும். இதில் வந்து இன்ஃபேக்ட் சொன்னால் சிலதுலாம் 750 850 கூட இருக்குது. மேக்ஸிமம் வந்து 2075 வரைக்கும் வரும். எல்லாமே மிக்ஸ்டு ரா சில்க் சாரீ. நார்மலாக இருக்கிற டோலா சில்க் சாரிக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பிரிண்டட் சில்க் சாரீ. பிரிண்டட் சில்க்லேயே செமி டைப்பு ஒரு குட்டி பார்டர் அண்ட் புட்டாஸ் வச்சு வரும். அதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு மெட்டீரியல். ஆனால் இந்த சாரீ உண்மையாக நல்லா இருந்தது. இது வந்து மிக்ஸ்டு மைசூர் கிரேப்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. எப்போவுமே இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5-6 இயர்ஸாக நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நிறையா சாரீஸ் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து நிறைய லைன்ஸ் பேட்டர்னு, பெரிய பார்டர், பெரிய புட்டா, அப்புறம் பெரிய ரெட்டப்பெட்ட பார்டர் கலெக்ஷன் அதெல்லாம் வச்சுருக்காங்க மைசூர் கிரேப்பில். இதுக்கு முன்னாடி குட்டி பார்டர், பெரிய பார்டர் அந்த மாதிரி வரும். பட் இந்த வாட்டி நிறைய லைன்ஸ் வச்சு டிசைன்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு 900லேருந்தே உங்கள் பட்ஜெட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு 1500 கூட நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். இதுவுமே நியூ டிசைன் தான். கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடிய பார்டர், அதுலேயுமே லைன்ஸ் பேட்டர்னில் வந்திருக்கு. செல்ஃப்லேயும் இருக்குது, கான்ட்ராஸ்ட்லேயும் இருக்குது. செல்ஃப் வந்து உங்களுக்கு 100 rupees கொஞ்சம் கம்மி வரும், கான்ட்ராஸ்ட் மட்டும் கொஞ்சம் கூட வருது. ஸோ நீங்கள் நிறைய டைப் வந்து இந்த மாதிரி செமி மைசூர் கிரேப் சில்க் டைப்லாம் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு மைசூர் சில்க் மாதிரி இருக்காது. எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஓரியன்ட் மைசூர் கிரேப் டைப்பில் இருக்கிற சாரீஸு. இது வந்து அகெயின் ரா சில்க்லேயே கலம்காரி பிரிண்டட் பார்டர் வருது வித் டிஷ்யூ சரி ஓவன் பார்டர் வருது. அதில் உங்களுக்கு டிஷ்யூ சரி பார்டரும் இருக்கும் காப்பரில். கலம்காரி டிஜிட்டல் பிரிண்டடில் வரக்கூடிய டிசைனுமே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இந்த மிக்ஸ்டு பிரிண்டட் சில்க்கு, மிக்ஸ்டு ரா சில்க் சாரின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஒரு 1125லேருந்து 1500க்குள்ளே உங்களுக்கு இந்த மிக்ஸ்டு ரா சில்க் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஃபேன்சி சாரீ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லி லோடட். எப்போவுமே இங்கே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் சில்க்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. எப்போது உங்களுக்கு சாமுந்திரிகா பட்டுலேயே செமி டைப் வச்சுருப்பாங்க. பட் இதோட பிரிண்டட் சில்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் என்னென்னா ஒன்லி திங் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஏன்னா எல்லாமே செட் வைஸ்ன்னு சொல்லிட்டு அடுக்காமல் ஒரு கொஞ்சம் அசார்ட்டடாக மிக்ஸ்டாக அந்த மாதிரி இருக்குது. ஒன்லி திங் அதை வந்து சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பேட்டர்ன்ஸு. மற்றபடி நீங்கள் வந்து அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டெஃபினட்டாக அங்கே சாரீஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசைன்ஸ் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சர்ச் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது செக்ஷன்ஸு. இது வந்து கிஃப்டிங்க்கு தி பெஸ்ட்டு. எப்போ போனாலுமே இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெடிலி அவைலபிள் இருக்கும். எப்போவுமே எந்த டிசைன்ஸ் மாறும் அப்படின்னா டிசைனர் சாரீஸு, அப்புறம் வந்து டஸ்ஸரில் வரக்கூடிய டிசைனர் சாரீஸ் கான்செப்ட்லாம் வந்து கொஞ்சம் மாறும். பட் எப்போவுமே காட்டனு, அப்புறம் செமி சில்க்கு, ஆர்கென்ஸா இதெல்லாமே ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி காட்டன்ஸ்லேயே மல்மல் காட்டன் அதெல்லாம் கூட இருக்கும். இது வந்து ஆர்கென்ஸாவில் பார்த்திங்கன்னா 4 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 1500 ரேஞ்ச் இருக்குது, இன்னொன்று 1000 ரேஞ்சும் இருக்குது, இன்னொன்று 2000 ரேஞ்சும் இருக்குது. ஸோ ஒரு மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சாரியோட அந்த டிரான்ஸ்பரன்சி மாறுது, டிசைன் கொஞ்சம் மாறும். 2000 அந்த குவாலிட்டியை விட அதே மாதிரி 900 1000 ருபீஸை விட 1400 மிட் ரேஞ்சில் ஒரு குவாலிட்டி வந்தது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு 2000 வரைக்கும் போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் ஆர்கென்ஸாலே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு 900 1000 சொன்னேன் இல்லையா, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் காமிக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து உங்களுக்கு 1200 ஒரு கோட்டா டிஷ்யூ மாதிரி வருது. மெட்டீரியல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளீட் எடுத்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் சாரீஸ் கூட. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த 3 பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நல்லாவே புரியும். இன்னொன்று ஒரு பிங்க் அண்ட் லாவெண்டர் எடுத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட். இது பாருங்களேன், அந்த பார்டர் டிசைன் டிரான்ஸ்பரன்சிலாம் இன்னும் கொஞ்சம் கூட வருது. இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட் அப்படின்றதுனால. இந்த மாதிரி கோல்டு கலரில் வரக்கூடிய டிஷ்யூ காட்டனு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கட்டான் சில்க் வெரைட்டி இருக்கும் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு அந்த டிஷ்யூ மெட்டீரியலில் வரக்கூடிய சாரீஸு
950லேருந்து நிறைய வைட் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. இந்த செக்ஷன் நான் பார்த்தப்போ நிறைய மல்டிபிள் பீசஸ் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரே டிசைனில் நிறைய பீசஸ் வேணும், மினிமம் ஒரு 5 பீஸ் வேணும்னா டக்குன்னு எடுக்கலாம். ஏன்னா ரெடிலி அவைலபிள் 5லேருந்து 10 வரைக்கும் ரெடியாக வச்சுருக்காங்க. மேபி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஏதாவது சாரீஸ் வேணும் அப்படின்னா அவங்க ஆர்டர் கூட எடுக்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 950 அந்த ரேஞ்ச் வரும் இந்த கட்டான் சில்க்லாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 950லேருந்து ஏதாவது 1-2 சாரீ வந்து 1200 வரைக்கும் போகும். பட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. எல்லாமே இந்த பனாரசி டைப்பில் வரக்கூடிய கட்டான் வெரைட்டி. இது கொஞ்சம் நல்லா இருந்தது. மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்காகவும் நல்லா இருந்தது. டிரான்ஸ்பரன்சி இல்லை, கோல்டன் கலரில். இதோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1299 வரும். ஸோ இந்த ரேஞ்சு லைக் 950 1000 விட இது உண்மையாகவே ப்ரைஸுமே ரீசனபிளாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் சாரியுமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதில் நல்ல கொஞ்சம் ப்ரான்ஸ் அண்ட் காப்பர் கலர் ஃபினிஷிங் இதெல்லாம் 999 தான் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இதை விட கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து ஒன்று பார்த்தேன். ஐ திங்க் அது வந்து கோரா டச்சோய் சில்க் மாதிரி இது வந்து 575 தான். இது சில சாரீஸ் தான், நிறைய சாரீஸ் 575 இல்லை, சில சாரீஸ் வந்து வச்சுருக்காங்க, மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. இது மல்டி கலரில் உங்களுக்கு இது வந்து ஒரு செமி மிக்ஸ்டு சாரீ தான். இது 575லேருந்து மேக்ஸிமம் 999 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இதுவுமே நிறைய பேர் கிஃப்டிங்க்கு வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவ் டைம் வந்த கலெக்ஷன்ஸ் தான். இதில் இன்னும் கூட நிறைய நியூ கலர்ஸ் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நிறைய இந்த கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்க பேட்டர்ன் இருந்தது. இப்போயும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுலேயே வேறு வேறு டிசைனில் கூட நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 575லேருந்து ஆரம்பித்து 999 வரைக்கும் வரும். அண்ட் அதுலேயே இன்னொரு மைல்டு மெஹந்தி க்ரீன் வித் லைட் ப்ளூ கலர் ஷேடு. இதெல்லாம் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் தான். ஃபேன்சியாக கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதே நேரத்தில் ஃபங்க்ஷன்லாம்னா கண்டிப்பாக ஸ்டஃபினஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து ஸ்வெட்டானால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. எப்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைம்ஸில் நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் ஃபங்க்ஷன் டைம்ஸ்லலாம் வந்து கல்யாணத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து அவங்களுக்கு ஏசி அந்த கூலிங் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அப்படி தெரியாது. பட் மோஸ்ட்லி அந்த செமி சில்க் ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு தெரியாது. பட் வெயிலெலாம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்வெட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு காற்று போகாத மெட்டீரியல் தான் அது. பட் பட்ஜெட்டில் நான் கம்மியாக வரும். இதுவுமே அகெயின் ரொம்ப கம்மி பட்ஜெட்டு. இது வந்து கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டு சாரீ, நாட் அ பியூர் காட்டன் மிக்ஸ்டு சாரீ. 330 அந்த ரேஞ்ச் வந்தது, நல்ல பட்ஜெட்குள்ளே. பட் இதை விட பெட்டராக என்னென்னா இந்த சாரீஸ் எனக்கு தோணுச்சு. மெட்டீரியலும் அவ்வளோ சூப்பரான பியூர் மல் காட்டன் மாதிரி இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்சும் தி பெஸ்ட்டுங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மல் காட்டன்ஸ் வந்து ஒரு 500லேருந்து 800 பட்ஜெட் மைண்டில் வச்சுட்டு போனீங்கன்னா நிறைய டிசைன் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 570 600க்குள்ளேயே கூட பீக் பண்ணலாம். 800 வரைக்கும் நிறைய ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக அங்கே கிடைக்கும்.